மகளே வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. விஜயனுடைய ஆட்சி, முதல்வர் விஜயனுடைய ஆட்சி அமைந்து இன்றோடு 6 நாட்களாகிறது. இந்த 6 நாட்களில் அவர் பதவியேற்றுக்கும் போது ஒரு 9 அமைச்சர்கள் அவருடைய பதவியேற்றுக் கொண்டார்கள். செங்கோட்டையன், புசி ஆனந்த், அப்புறம் ஆதவ், அருண்ராஜ், வெங்கட்ரமண, ராஜ்மோகன், சிடி நிர்மல்குமார், கீர்த்தனா அப்படின்னு சொல்லி ஒரு 9 அமைச்சர்களை அவரோடு பதவியேற்றுக் கொண்டார்கள். பதவியேற்றுக் கொண்ட பிறகு முதலமைச்சராக விஜய் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் த ஒன்லி பவர் சென்டர், நான் மட்டும்தான் பவர் சென்டர், இங்க வேற பவர் செக்டார் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படிலாம் இருக்காது, எல்லாமே நான் தான் அப்படின்னு சொன்னாரு. இந்த 6வது நாட்களாக 6 நாட்களை தொடர்ந்தும் அமைச்சராக போட்டவர்களுக்கு எந்த இலாக்காவும் ஒதுக்கல. ஆனா ஒரு பக்கம் ஆதவ் நிறைய இடங்கள்ல போய் ஆய்வு நடத்துறாரு. எந்த அடிப்படையில் ஆய்வு நடத்துறாருன்னு தெரியல. அவர் எந்த துறை அமைச்சர்னு இது வரைக்கும் தெரியல. உலகத்திலே கேடுகட்டத்தனமான ஒரு நிர்வாக சீர்கேடு இந்த ஆட்சி தொடங்கும் போதே வந்துருச்சு. திடீர்னு பார்த்தா மின்சார வெட்டு பத்தி பேசுறாரு, திடீர்னு பார்த்தா மது விலக்கு பத்தி சொல்றாரு, நகராட்சி நிர்வாகத்தை பத்தி பேசுறாரு. ஆதவுக்கு எந்த அமைச்சரவை கொடுத்துருக்காங்க தெரியல. அதே மாதிரி சிடி நிர்மல்குமார் மதுரையில திடீர்னு போய் ஆய்வு நடத்த போறேன்னு போறாரு. அவர் எந்த துறை அமைச்சர், எந்த அதிகாரிகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எந்த அதிகாரிகள் தரவு கொடுப்பாங்க, புரியவே இல்லை. ஒரு பக்கம் அருண்ராஜ், இன்னொரு பக்கம் புசி ஆனந்த், திடீர்னு பார்த்தா தம்பி ரமேஷ் அவர் எம்எல்ஏ ஆயிட்டார், ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ. அந்த கண்ணீர் விட்டு அழுதாரு பாருங்க தேர்தல் நாளைக்கு, எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு அழுதார் இல்லையா, அவர் எம்எல்ஏ ஆயிட்டார், நம்ம தம்பி தான். அவர் திடீர்னு பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு உள்ள புந்து ஆய்வு நடத்துறாரு. அவர் அமைச்சரே கிடையாது, அவர் எம்எல்ஏ. அவர் திடீர்னு ஆய்வு நடத்துறேன்னு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறாரு. ஒருவேளை அவர் அடுத்த அமைச்சரவை விரிவாக்க பட்டியலில் இருக்காரான்னு தெரியல. இருந்தா வாழ்த்துக்கள் அவருக்கு. ஆனா இந்த ஆட்சி தொடருமான்றதுலயும் ஒரு சிக்கல் இருக்கிறதுனால நம்ம முன்னாடியே வாழ்த்திடுவோம், சரியா? இப்போ யார் கட்டுப்பாட்டுல அமைச்சரவை இருக்குன்னா, முதலமைச்சரா இருக்கிறவருக்கு என்ன பொறுப்புனே தெரியலங்க, என்ன போர்ட்போலியோன்னு தெரியல. எல்லா பொறுப்புகளும் அவர்கிட்ட இருக்கு. நிதித்துறை கூட்டம் தான் போடுறாரு, எல்லா கூட்டம் போட்டுட்டு இருக்காரு இல்லையா? இந்த 1000 ரூபாய் கொடுத்ததும் அப்படிதான். மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்திருக்குல்ல, இது கலைஞர் மகளிர் உரிமை தொகை தான். இன்னும் விஜய் மகளிர் உரிமை தொகை வரல. அது 2500 ரூபாய். அது எப்போ வரும்? வருமா வராதா? வரும், ஆனா வராது. அந்த மாதிரிதான் இருக்கு நிலைமை. ஸோ இந்த சூழ்நிலையில எப்போது இந்த அமைச்சரவை விரிவாக்கம் நடக்கும்? ஏற்கனவே இருந்த அமைச்சர்களுக்கு எப்போ போர்ட்போலியோ, அவர்களுக்கான துறை எப்போ ஒதுக்கீடு செய்யப்படும்? இப்போ அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக விஜய் வந்து விட்டாலும் 108 இடங்கள்ல ஜெயிச்சு 107 இடங்களோடு அவர் தனிப்பெருங்கட்சியாக இருந்தாலும், பிசிகா, கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட சில கட்சிகள் ஆதரவோடு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டாலும், அதிமுகவை உடைத்து அங்கிருந்து ஒரு 25 பேரோட ஓட்டுகளை வாங்கி 144 தடை உத்தரவு மாதிரி 144 பேரோட ஆதரவோடு தனிப்பெரும்பான்மையாக ஆட்சி அமைத்துக் கொண்டாலும், இதுவரை இலாக்கா இல்லாத அமைச்சர்களாக தொடர்கிற இவருடைய லட்சணம் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு யாருக்கும் தெரியல. நித்திய கண்டனம் பூர்ண ஆயுஷ் மாதிரியே இருக்குது. இப்போ அமைச்சரவை அந்த துறை அமைச்சர்கள் கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டி காத்திருக்கிற கோப்புகள் நிறைய இருக்கு. இதற்கு முதல்வர் விஜய் உத்தரவிட்டதாக ஒரு செய்தி உலா வருது. தகவல் பார்ட்டி தானே இவங்கெல்லாம். அது அதிகாரிகளே நீங்களே முடிவு பண்ணலாம், நான் அமைச்சர் போடுற வரைக்கும் நீங்க சரியான விஷயங்களுக்கு நீங்களே முடிவெடுங்க. இப்ப அதிகாரிகளுக்கு சும்மாவே ஆடுவாங்க சலங்கா கட்டினா. அதனால அவங்களே நிறைய விஷயங்களை கோப்புகள் தேங்காத அளவுக்கு அடிச்சு நவுத்திட்டு இருக்கு. இதுதான் நேரம். அதிகாரிகள் நினைச்சா இப்ப எதை வேணா செய்ய முடியும். அப்படி எதை ஒன்றா செய்ய முடியும்னு நினைச்சுதான் ஜோசியருக்கு பதவி கொடுத்தது. விஜய் கிட்ட போய் இந்த நேரத்தில் நீங்க ஜோசியர் போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்கன்னு எவனோ ஒருத்தன் தானே சொல்லியிருப்பான். அந்த எவன் ஏன் நான் ரொம்ப அழுத்தமா சொல்றேன்னா, அவன் விஜயை தப்பா வழிநடத்தி அசிங்கப்பட்ட வச்சுட்டான். அப்போ அந்த நபர், அந்த அரசு அதிகாரி யார் ஆலோசனை கொடுத்தாரோ அந்த அதிகாரி தவறான ஒரு விஷயத்த விஜய்க்கு சொல்லி கொடுத்துருக்கார். விஜய் சந்தி சிரிக்கிற லெவலுக்கு வந்துட்டார். இப்ப எப்படா இந்த சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, அது கேரளாவில் அங்க அமைச்சரவை பதவியேற்பு விழா, முதல்வராக அங்க காங்கிரஸ் பதவியேற்கிற விழா 19ஆம் தேதி நடக்குது. அந்த 19ஆம் தேதி பதவி விழாவுக்கு நம்ம முதலமைச்சராக விஜய கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா இவர் பதவியேற்பு விழாக்கு அவர் வந்தார். அங்க யார் வந்தது? ராகுல் காந்தி வந்தார். வந்த பிறகு அவர் இங்க மேடையிலே ஏறி உட்கார்ந்தார். நான் அந்த மேடை கூத்தலாம் நான் சொல்லிட்டேன், திருப்பி அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 19ஆம் தேதி பதவியேற்பு விழாவுக்கும் அங்கிருந்து ராகுல் காந்தி வருவார். இங்க இருந்து விஜய் அவர்களை அழைச்சிருக்காங்க சிறப்பு விருந்தினரா. இவரும் இங்க இருந்து போவார். போன உடனே அந்த பதவியேற்பு முடிஞ்சிட்டு 20ஆம் தேதி தான்
கவர்னர் இங்க வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதற்கு முன்பாக கவர்னர் வந்தாலும், அப்ப இன்னைக்கு வந்துட்டாலோ நாளைக்கு வந்துட்டாலோ கூட இந்த அமைச்சரவை விரிவாக்க விஷயங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் அமைச்சர் முடிவெடுக்க மாட்டார். கொடுத்தா வெயிட் பண்ணுவார், அவருக்கு பல வேலைகள் இருக்குன்றவாங்க. ஏன்னா இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஒரு பின்னாடி வேலை செய்யற தந்திர வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சி.வி. சண்முகத்துக்கு தன்னுடைய ஆதரவை கொடுப்பதா, எடப்பாடியை தன் கையில் எடுக்குதான்னு மேலிடம் முடிவு பண்ணிருக்கு. அமித்ஷா தலைமையிலான, அமித்ஷா அதிமுக தானே, அமித்ஷா திமுக தான் அது. அப்ப அவங்க முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி இன்னமும் பாஜகவுடைய ஆதரவாளராக தான் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். பாஜகவை அவர் கட்சி விட்டு நீக்கல. அதான் கட்சி விட்டு மீன்ஸ் அந்த கூட்டணி விட்டு அவர் வெளியில வந்ததா சொல்லல. ஆனால் சி.வி. சண்முகம் சொல்லிட்டார் அந்த வார்த்தையை. சி.வி. சண்முகம் வேலுமணி டீம்லாம் சொல்லும் போது, நாங்க பாஜகவில் இப்போது இல்லை, நாங்கள் யாரோட கூட்டணி இல்லை, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி முறிந்து விட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதை அமித்ஷா தலைமையிலான அந்த டீம் ரசிக்காது, டெல்லி தலைமை ரசிக்காது, அவர்களை ஒதுக்கி விட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப அவங்க மீண்டும் அவருடைய கரிசன பார்வை யார் மேல படும்னா எடப்பாடி மேலதான் படும். இப்ப எடப்பாடிக்கு ஆதரவு கொஞ்சம் கூடிக்கிட்டே வருது. எடப்பாடி ஏற்கனவே 25 எம்எல்ஏக்களையும் அவர்களுக்கு வச்சிருந்த கட்சி பதவிகளை புடுங்கிட்டு புதிய மாவட்ட செயலாளர் போட்டார், புதிய ஒன்றிய செயலாளர் போட்டார், புதிய நிர்வாகத்துக்கு ஆட்களை போட்டார், பொதுக்குழு ஆட்களை போட்டார். இப்ப 25 பேர்ல 2 எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் ஓடியாண்டாங்க. அங்க 23 பேர் தான் இருக்காங்கன்றாங்க. இவர்கிட்ட 22 பேர் இருந்தாங்க, இப்ப 24 மாறி போச்சு. அங்க 23 பேர் தான் இருக்காங்க. இப்ப இதற்கு அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கணும்னு கொறடாவாக எடப்பாடியால் அடையாளம் காட்டப்பட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கடிதம் கொடுத்திருக்காரு. அதே கடிதத்தை தூக்கின்னு சபாநாயகர்கிட்ட கொடுத்த கடிதம் பிளஸ் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளுநர்கிட்டையும் இபிஎஸ் சந்திக்க போறார். அதற்கான வேலை நடந்து இவர் கவர்னர் வந்துட்டா, அர்லேக்கர் இங்க வந்துட்டாங்கன்னா, சென்னைக்கு வந்துட்டா, அவருக்கு இந்த 2 பிரச்சனையும் வரும். ஒன்னு, அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து சிஎம் முதலமைச்சர் விஜய் போய் கவர்னரை பார்ப்பார். இன்னொன்னு, என் கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறிட்டாங்க, கொறடா உத்தரவை மீறிட்டாங்க, கட்சித்தாவல் தடை சட்டத்தின் மீது இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும், இவங்க பதவியை பறிக்கணும்னு சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, அதனால இந்த ஆட்சியை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு எடப்பாடி ஒரு பக்கம் போய் பெட்டிஷன் கொடுப்பார். இப்ப கவர்னர் கையில தான் விஜயனுடைய முதல்வர் நாற்காலி என்பது கவர்னர் ஆபீஸ் மறுபடியும் வந்துருச்சு. ஏற்கனவே பதவி 4ஆம் தேதி வெற்றி பெற்ற பிறகும் அந்த நாற்காலி அங்கதான் இருந்துச்சு. அவர் தான் பார்த்து சரி போனா போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கடைசி நாள்ல கொடுத்தார். அதற்கு உதவி செஞ்சது ஒரு பக்கம் விசிகா, கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டாங்க, திமுக தலைவர் என்ன சொல்றாரோ, நாங்க காலகாலமா கலைஞர் காலத்துல இருந்து வழி வழியாக திமுகவோட நான் உறவுல இருக்கோம், நீங்க கூப்பிட்ட ஒன்றெல்லாம் வர முடியாது, அவங்க சொல்ற விஷயத்துக்கு நாங்க செய்வோம், ஏதாவது வேணா போய் ஸ்டாலினை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். சி.டி. நிர்மல்குமார் போய் பேச போகும்போது அவரை நீங்க அறிவாலயத்துக்கு போன்னு பத்தி விட்டாங்க. அப்புறம் ஸ்டாலின் உத்தரவின் பேர்ல தான் அவங்க இப்ப ஆதரவு கொடுத்துருக்காங்க, வெளியில இருந்து ஆதரவு. இப்ப என்னடா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த டீம் 6 அமைச்சர் அல்லது 8 அமைச்சர் கேட்கறாங்கன்னு ஒரு தகவல் வருது. இந்த 6 அமைச்சர் 8 அமைச்சர்கள்ல பிரதான அமைச்சர்களா இருக்கிறவங்க யாருன்னா வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இன்னொரு விஜயபாஸ்கர், இப்படின்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா. இவங்க பதவி எடுத்துக்கிட்டா பாதி பேர்லாம் நாங்க என்ன வாயில என்ன வச்சுக்கிறதுன்னு கேட்பாங்க கேள்வி. அவர்களை என்ன சொல்லி அந்த பக்கம் சி.வி. சண்முகம் தரப்பு இழுத்துச்சுன்னா, நம்ம கிட்ட 35 பேருக்கு மேல இருக்காங்க, 32 பேர் இருந்தாலே நம்ம கட்சி தாவல் வராது, நீங்க கன்ஃபார்மா எம்எல்ஏ தான், அதனால கவலையப்படாதீங்க, உங்களுடைய எம்எல்ஏ பதவி பறி போகாதுன்னு ஆசை வார்த்தை கூறி நம்மகிட்ட 35 பேர் இருக்காங்க 35 பேர் இருக்காங்கன்னு நம்ப வச்சு அசம்பிளில ஓட்டு போட வச்சிருக்காங்க. ஆனா அப்பதான் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, 25 பேர் தான் நம்மகிட்ட இருக்காங்க, 32 பேர் இல்ல. அப்பவே ஓட்டு போட்ட பலருக்கு வேர்த்து கொட்டிருச்சு, ஆகா நம்ம பதவி தாங்காது போல இருக்கு, பதவி எடப்பாடி பறிச்சிருவாரு, அதனால எடப்பாடி காலில் ஊந்துறது நல்லதுன்னு ஒரு 2 பேருக்கு ஓடி வந்துட்டாங்க. இந்த கே.சி. வீரமணி, அப்புறம் இன்னும் ஒரு 2 பேர்லாம் இந்த பக்கம் ஓடி வந்துட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற பல பேரை எடப்பாடி தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. உனக்கு ஏற்கனவே இருந்த பதவி நான் தரேன், நீ செலவு பண்ண காசை நான் தரேன் எம்எல்ஏக்கு, அதனால நீ ஒழுங்கு மரியாதை இந்த பக்கம் வந்தா உன் பதவி தப்பிக்கும், இல்லைன்னா கண்டிப்பா நான் பதவியை பறிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை செய்வேன். ஏற்கனவே ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு டீம் இப்படி எடப்பாடிக்கு எதிராக அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஓட்டு போடும்போது அவர்கள் கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டுச்சு, மறுதேர்தலை சந்தித்தார்கள், அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சூழ்நிலை இப்போ வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை ஒரு எதிர்பார்ப்பு நிகழ்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டேட்டா கணக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆதரவு அளித்த நபர்கள் இருக்காங்கல்ல, காங்கிரஸ் முதல் துண்டு போட்ட காங்கிரஸ்,
அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த காரணம் கொண்டும் அதிமுகவை சேர்க்கக்கூடாது, அதிமுக பிரிந்து வந்த இந்த நம்பிக்கையில்லா நபர்களை சேர்க்கக்கூடாது, இவங்கெல்லாம் பதவிக்காக அலையிறவங்க, இவங்களை அமைச்சரவையில சேர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு காங்கிரஸ்ல இருந்து எதிர்ப்பு குரல் வந்திருக்கு. இதோட மட்டும் முடிஞ்சுதா? இப்போ விசிகா சப்போர்ட் பண்ண விசிகா நமது அரசு அப்படின்னு வன்னியரசு படிச்சார்ல, அந்த நமது அரசு விஜய் அரசை பாராட்டிய விசிகா, சோபா வாங்கிய விசிகா அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே சோபா மாடல் அரசு. ஒன்னு சிவி சண்முகத்துக்கு ஒரு சோபா போச்சு, இப்போ விசிகா அலுவலகத்துக்கு ஒரு சோபா போச்சு. ஏன் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு போல, ஏன் கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு சோபா போல அப்படின்னா, அவங்க எல்லாம் யாரும் சோபால உட்கார மாட்டாங்க, இங்க சோபால உட்காரத்துக்கு போச்சு. அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். சோபாக்குள்ள பணம் இருந்தது நான் சொன்னா, நீங்க என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்லலைங்க, அப்படி சொல்றாங்க வெளியில, சரிங்களா? சோ ஆக மொத்தம் சோபா மாடல் அரசை ரொம்ப தெளிவாக நடத்தணும்னு நினைக்கிற இந்த விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற விசிகா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதுல இருந்து எம்பியா இருக்கிற ரவிக்குமார் அவர்கள் ஒரு கண்டன குரலை எழுப்பி விட்டார். எந்த காலம் கொண்டும் காங்கிரஸ் அந்த சொன்ன அதே கருத்தை தான் இவரும் முன்னிறுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி உத்தரவை மீறி, கொறடா உத்தரவை மீறி உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்த அவர்களை வெளியிலிருந்து ஆதரவளித்தார்கள் என்ற நிலையிலே எங்களை மாதிரி வச்சுக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி தந்தா அது ரொம்ப தப்பு, அதை விசிகா அனுமதிக்காது. ஒரே போட்டார், விசிகா அனுமதிக்காது அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், வெளியே போயிடுவோம்னு அர்த்தம். விசிகா வெளியே போயிட்டா கம்யூனிஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடுவாங்க, இவர்கள் வெளியே போயிட்டா இந்திய யூனியன் முஸ்லீம்கள் வெளியே போயிடும். அப்ப 8 எம்எல்ஏக்கள் ஆதரவு தானாகவே விஜயனுடைய அந்த அந்த வண்டி, என்ன வண்டி அது? குதிரை வண்டியா? குதிரை வேக ஆட்சி தானே அது, குதிரை வண்டி. அப்ப வண்டி விஜய்து, விஜய்க்கு சொந்தமான வண்டி தான். 105 பேர் 106 பேர் இருக்காங்க அதுல. ஏன்னா சபாநாயகரை மைனஸ் பண்ணிடணும், நம்ம திருப்பத்தூர் எம்எல்ஏ மைனஸ் பண்ணிடணும். அப்படி கணக்கு போட்டீங்கன்னா 105 பேர் தான் இருக்காங்க. 105 பேர் வண்டி நிக்குது. 8 குதிரை, கிட்டத்தட்ட ஒரு 12 குதிரையை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. அதுல 8 குதிரை பிச்சுக்கும், மீதி இருக்கிற 4 குதிரையை வச்சு 105 பேரை இழுத்துக்கிட்டு போக முடியாது. அப்ப வண்டி அங்கேயே நிற்கும், இல்ல வண்டி கொடை சாஞ்சிரும், குதிரைகள் தெரிச்சு ஓடி போயிடும். இப்ப நான் குதிரை பேரத்துல ஈடுபடவே இல்லை, எனக்கு என்ன யாரும் கடத்தவே இல்லை, கடத்துற மாதிரி கனவு கண்டேன்னு ஆடு திருடின கதை ஒரு படத்துல வரும்ல, அந்த மாதிரி காமராஜர் ஒரு மன்னார்குடி எம்எல்ஏ நன்றி கட்டத்தனமாக அந்த ஓட்டு போட்ட மக்களை ஏமாத்திட்டு, அவருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்ட அந்த கட்சி தலைவரை ஏமாத்திட்டு அவர் விசிகா, அதாவது நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டார். இப்ப அவர் சட்டமன்றத்துல அப்படி தாவேகா கட்சியினரை விட ஜால்ரா அடிக்கிறார். அப்ப அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? முகத்தை மூடிட்டு போனது யாருன்னு கேட்ட பிரேமலதாவுடைய கேள்விக்கு பதில் வரல. அப்ப இவர் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு, இவரை 25 கோடிக்கு விலை கொடுத்து வாங்கிட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 25 கோடி கொடுத்தது யாரு? இதுதான் தூய ஆட்சியினுடைய லட்சணமா, தூய சக்தியோட லட்சணமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது இயல்பு. அதுதான் இப்ப எழும்பி இருக்கு. இப்ப இதுல இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றதுதான் மிக முக்கியமான விஷயம். இதுல அந்த கணக்கு இருக்குல்ல, அந்த டேட்டா கணக்கு, இப்ப ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அந்த கணக்கு ரொம்ப முக்கியம். 118 பேர் கண்டிப்பா வேணும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. 234ல 118 பேர், இப்ப ஒண்ணு இல்லாதனால 117 பேர் வேணும். பட் ஆனா இவருக்கு இருக்கிற கணக்குப்படி சபாநாயகர் ஒண்ணு போயிருச்சு, திருப்பத்தூர் ஒண்ணு ஓட்டு போடக்கூடாது, அப்படி கணக்கு போட்டா 105 தான் இருக்கு. 105. இப்ப 25 பேர்ல 2 பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க. மறுபடியும் மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால், இப்ப 23 பேருடைய பதவியை பறித்தால், 23 பேர் அந்த பதவியிலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னா, அவர்களை மீண்டும் தேர்தல் வந்தால் அந்த இடத்துல விசில் தான் நின்று ஜெயிக்கணும்னு விஜய் விரும்புவாரா, அல்லது ரெட்டலை நின்று ஜெயிக்கிறதுக்கு விஜய் அனுமதிப்பாரா? இவர் தன் ஆட்சியை தக்க வைத்து 5 ஆண்டு காலத்துக்கு நிறைவு செய்யணும்னு நினைக்கும் போது விசில நிக்க வச்சு ஒரு 15 எம்எல்ஏவை தன் பக்கமா இழுக்க ட்ரை பண்ணுவார். 25 இடத்துலயும் நம்ம ஜெயிக்கணும் ட்ரை பண்ணுவார். ஒரு 15 இடம் ஜெயிச்சுட்டா சேஃபர் சைடு. அவரை இனிமே யார் தயவும் தேவையில்லை. விசிகா தேவையில்லை, கம்யூனிஸ்ட் தேவையில்லை, இந்திய முஸ்லீமுக்கு தேவையில்லை, சிவி சண்முகம் டீம் அதான் ஏற்கனவே காலி. அந்த ஒத்த ரோசா காமராஜும் யூஸ்லெஸ், தூக்கி அவரையும் குப்பையில போட்டுருவார். முடிஞ்சு போச்சா? அதைத்தான் விஜய் செய்வாரே தவிர
இவங்க ஜெயிச்சு வந்து இவங்க ஆதரவுல இவங்களுக்கு அமைச்சரை கொடுக்க விரும்ப மாட்டார். அப்ப அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை. எடப்பாடி பேச்சை கேட்டு மறுபடியும் அந்த 25 பேரும் இந்த பக்கம் திரும்பிட்டாங்கன்னா அவர்கள் கட்சி பதவியும் தனித்து நிற்கும், எம்எல்ஏவும் தொடருவாங்க. ஒருவேளை நாளைக்கு இன்னைக்கு அப்படி வந்துடுறாங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு இன்னொரு முறை நம்பிக்கையில தீர்மானத்தை ஏதோ ஒரு பிரச்சனையில கொண்டு வராங்க அப்படின்னா ஏன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா வந்து ஆகாதம் பொண்டாட்டி அந்த மாதிரி கணக்கா தான் இருக்கு. கல்யாணம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து ஹனிமூன் கிடையாது. சில இடங்கள் எல்லாம் இவங்க ஜோசியத்தை பார்க்குற கம்பெனி தானே, ஜோசியரை வந்து அரசு பதவியெல்லாம் கொடுக்குறாங்கன்றல அந்த முந்தைய காலங்களெல்லாம் சொல்லுவாங்க, நேரம் காலம் பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஹனிமூன் அனுப்புவோம் அப்படின்வாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ ஹனிமூன் இல்லாம தனிமரமா இருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஏன்னா இன்றைக்கு அமைச்சரவையில இலாக்காவும் போட முடியல, அமைச்சரை விரிவாக்கவும் பண்ண முடியல, ஆட்சியும் அமைச்சாச்சு, முதலமைச்சரும் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் முதலமைச்சர்னு. அந்த பதவியை நிரந்தரமா கொடுப்பீங்களாப்பா 5 வருஷத்துக்கு, இல்ல எப்பப்பா புடுங்குவீங்கன்ற லெவல்ல இப்ப அவர் பரிதாப நிலைமையில தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, தடுமாறிட்டு இருக்காரு. அதான் நிலைமை. அதிகாரிகள் அவருக்கு பாதி பேர் நல்ல ஆலோசனை கொடுக்கலாம், மீதி பாதி பேர் உருட்டலாம், மீதி பாதி பேர் இதாண்டா டைம்னு சொல்லி அவங்க காசு அடிக்கலாம். ஊழல் இல்லாத ஆட்சின்னு சொல்லிவிட்டு பூரா பக்கம் ஊழல் திளைக்கிற ஆட்சியாக மாறி போயிடும். ஏன்னா இந்த நபர்களை உள்ள சேர்த்தா இப்ப எதிர்ப்பு குரல் எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த கணக்குல என்ன நடக்கும் அப்படின்னா இவர்கள் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வேலையை மட்டும்தான் விஜய் அவர்கள் செய்வார்கள். இப்போ இங்கெல்லாம் பார்த்துட்டாருன்னா டெல்லியை போய் பார்க்கலன்னா பெரிய சிக்கலாயிடல, எஜமான குத்தம் ஆயிராதா? அப்போ விரைவில் அவர் டெல்லிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. சும்மா பேருக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தியது கண்டனம்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. இப்படி லெட்டர் எழுதின ஸ்டாலின் அவர்களை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. ஏன்னா லெட்டர் எழுதிக்கிறீங்க, நேரில் போய் பேச மாட்டீங்களா, பிரதமரை போய் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட நபர்கள் இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்காங்க, அமைச்சராலாம் இருக்காங்க. இந்த வளர்ந்து கட்ட ஆதவ் வந்து வாயாலே கெட்டு போறார். அவர் தேவையில்லாமல் எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை சண்டைக்கு இழுக்கிறார். இதை நாட்டு மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. விஜய் இதை ரசித்தால் அசிங்கப்படுவார். ஏற்கனவே ரசிச்சார், இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டார் நினைக்கிறாரு, அப்படி பேச விட்டுதான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு. ஆனா மக்கள் விரும்ப மாட்டாங்க. மக்கள் விரும்பாமல் வேறு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஒரே மாசத்துல உங்க ஆட்சி பல்ல காட்டிடும். இப்ப அது அங்க ஒன்றும் இங்க ஒண்ணுமா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான் காத்திருக்கிறது. அதிமுக உடைத்த அந்த வரலாற்று பிழை செய்திருக்கிற விஜய்க்கு ஒரு பிரிவினரை தனியா சந்திச்சு எடப்பாடியை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு எடப்பாடி கையாலேயே அவர் ஆட்சியை பறிப்பதற்கான வேலையை விஜயே செய்து கொள்கிறார் நினைக்கிறேன் நான். ஏன்னா நாளைக்கு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சூழ்நிலை உருவானால், ஏன்னா இன்னைக்கு வந்து அசம்பிளிக்குள்ள எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கிற அதிமுக திமுக இதுவரை 50-60 ஆண்டு கால வரலாறுல அது இல்ல. முதல் முறையாக அதிமுக திமுக எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருக்கு. ஒருவரை ஒருவர் நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட இயக்கங்களுக்குள்ள முரண் இருந்தாலும் இன்றைக்கு இன்னொரு சக்தி வளர்வதை விரும்ப மாட்டாங்க. அப்ப ஆட்சியை காலி பண்ற வேலையை தான் செய்வாங்க. மீண்டும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால், ஏன்னா இந்த தமிழ்நாட்டை பதட்டமா வைக்கிறதுலே தான் குறியாக இருக்கும் ஒன்றிய அரசாங்கம். அவங்களுக்கு இதெல்லாம் அல்வா மாதிரி சந்தோஷமா வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்க தீர்வு கிடைக்கணும், நிரந்தர ஆட்சி உட்காரணும்னு விரும்ப மாட்டாங்க. விரும்பி இருந்தால் நிறைய விஷயம் பண்ணி இருந்திருப்பாங்க. இது மாதிரி ஒரு பதட்ட நிலை வச்சுட்டு அப்படியே ஓட்டிட்டு எல்லாத்துக்கும் கவர்னர் மாளிகையை நோக்கி அரசியல் கட்சிகள் படையெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மீண்டும் இங்கே அர்லேக்கர் ஆட்சி தான், கவர்னர் ஆட்சி தான், அறிவிக்கப்படாத கவர்னர் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்றது நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதிகாரிகள் தான் முடிவெடுக்கிறாங்க. அதிகாரிகள் முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? சும்மா கான்வாயில 17 கிலோமீட்டர் இவர் வந்து தனி ரூட் போட்டுக்கிட்டு போனா மட்டும் இவர் முதலமைச்சர் ஆயிட முடியாது. இல்ல சோறு டிபன்ல சோறு எடுத்துன்னு வச்சு சாப்பிட்டாருன்னா அரசு ஊழியர் மாதிரி முதலமைச்சர் பணி செய்யறாருன்னு சீன் போட முடியாது. இன்றைக்கு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்கள்லாம் நீங்க நேர்மையா நடந்துக்க பாருங்க, தவறுகளை சுட்டி காட்டுங்க. ஆரம்பத்திலே தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்ட பழகுங்க, ஜாலரா அடிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய ஊடகங்கள் எப்படி பொய் பரப்புச்சோ இன்னைக்கு அதை இன்னும் கூடுதலா பொய் பரப்புறாங்க. ஏதோ இவர் பெரிய ஆபத்து பாந்தவ மாதிரி, இந்த தமிழ்நாட்டை காக்க வந்தவர் மாதிரி, அரசு பதவிக்கு உட்கார்ந்துட்ட உடனே இவர் அப்படியே அரசியை மாத்திட்ட மாதிரி ஒரு பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய நடவடிக்கைகள் எடுத்தத இந்த ஆட்சியினுடைய நடவடிக்கை மாறி ஊடகங்கள்ல வீடியோ போடுறது அதிகமாயிடுச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்னு வச்சுங்க. எனிவே இப்போ கவர்னர் கையில தான் இருக்கு. கவர்னர் இதை எப்படி கையாள போகிறார், சட்டப்படி எடப்பாடி எந்த மூவ் எடுக்க போறாரு, விசிகாவிலிருந்து எழுந்த எதிர்ப்பு குரல் எந்த அளவுக்கு வீரியமிக்கதாக இருக்க போது,
திமுக இதை எப்படி அணுக போகிறது? ஆல்ரெடி அவங்க வேற ரூட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தமா நான் வேற ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம கோடங்கி வாய்ஸ் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.